அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் பிரமு ஐஸ்வர்யா கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி கௌதம் பேசுறாங்க. ஐஷு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐஷு. இப்போ நீ என்னை விட்டு பிரியணும்னு நினைச்சா நீ பிரிஞ்சிருவியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஐஸ்வர்யா கிட்ட நடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு போதும் நிப்பாட்டு, ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாத சரியா? நீ எங்க போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா? நீ இல்லாம என்னால வாழ முடியும். ஏதோ உன்னுடைய துணையோடய நான் சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஓவரா தான் பேசிட்டு இருக்க. இங்க பாரு, யாரோட துணையும் இல்லாம கண்டிப்பா என்னால வாழ முடியும். இவ்வளோ நாளா இருந்துட்டேன், இனிமேலும் என்னால இருக்க முடியாத என்ன? உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்ப நீ நினைச்சே என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இங்க பாரு, உன்னுடைய தயவு எனக்கு எதுவுமே தேவையில்லை சரியா? நீ இல்லாம நான் வாழ்ந்து காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செம மாசா ஐஸ்வர்யா பேசுறாங்க. கௌதம் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட புருஷன்ற ஒரு பாசம் கூட இவளுக்கு இல்லை, என்னதான் ஜென்மமோ தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க கௌதம். இந்த இடத்துல சித்ராவுமே பேசி பார்க்குறாங்க. ஆனால் யாருடைய பேச்சுமே ஐஸ்வர்யா கேட்கறதுல, ஏன்னா பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிங்க அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்வர்யா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுது, நம்மளுடைய ஐஸ்வர்யா கொடுத்த தண்டனை, மகா கொடுத்த தண்டனை நினைச்சு சித்ராவும் கௌதமும் திருந்து போறாங்களா இல்லையான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.